ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமம். அந்த கிராமத்தின் ஓரமாக ஒரு தெளிந்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றங்கரையில் ஒரு சிறிய குடிசை வீடு. அங்கே வாழ்ந்தார்கள் ஒரு வயதான பாட்டியும் அவளுடைய பேரன் முகிலனும். பாட்டியின் பெயர் நீலா. முகிலன் சிறு வயதிலேயே தன் அம்மா அப்பாவை இழந்தவன். அவனுக்கு உலகமே அவன் பாட்டிதான். பாட்டிக்கும் உயிரே பேரன்தான். நீலா பாட்டி தினமும் வாத்துக்களை மேய்த்து அதனால் வரும் சிறு வருமானத்தில் முகிலனை பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தாள். காலை எழுந்தவுடன், முகிலா, நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும் என்று அவன் தலையை தடவி அனுப்புவாள். ஒரு நாள் பள்ளிக்கு விடுமுறை. அந்த நாளே பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. இப்ப வாத்துக்களை யார் மேய்க்கிறது என்று கவலையுடன் இருந்தாள். உடனே முகிலன், பாட்டி, நான் போய் மேய்க்கிறேன் என்றான். உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். தெரியும் பாட்டி, நான் பத்திரமா கொண்டு வருவேன். பாட்டி சிரித்து, சரி, வாயில்லா ஜீவன்கள் பட்டினியாயிருக்க கூடாது, கவனமா போ என்றாள். முகிலன் மகிழ்ச்சியாக வாத்துக்களைக் கொண்டு காட்டுக்குள் சென்றான். உயரமான மரங்கள், பல வண்ண மலர்கள், பறவைகளின் சத்தம். அவன் இயற்கையை ரசித்துக் கொண்டே மேய்த்தான். மதியம் சாப்பிட்டு மரத்தடியில் ஓய்வெடுத்தான். அறியாமல் தூங்கிவிட்டான். மாலை எழுந்து பயந்து, ஐயோ, இருட்டாகுது என்று வாத்துக்களை கூட்டி விரைவாக கிளம்பினான். அப்போது ஒரு சிறிய குட்டி வாத்து மட்டும் அவனுக்கு உதவி செய்து மற்ற வாத்துக்களை ஒன்று சேர்த்தது. அந்த நாளிலிருந்து அந்த குட்டி வாத்து அவனுடைய நண்பனாகி போனது. இப்படி நாட்கள் கடந்தது. ஒரு மாலை அந்த குட்டி வாத்து நகராமல் உட்கார்ந்து கொண்டிருந்தது. என்னடி, ஏன் வரல என்று கேட்டான். சிறிது நேரம் கழித்து அது எழுந்தது. அங்கே ஒரு பிரகாசமான தங்க முட்டை. அவன் அதிர்ச்சியில் நின்றான். இது தங்கமா? அவன் அதை வீட்டிற்கு கொண்டு வந்தான். அடுத்த நாளும் மறுநாளும் அதே வாத்து தினமும் ஒரு தங்க முட்டை போடத் தொடங்கியது. முகிலன் சந்தோஷத்தில் மிதந்தான். ஆனால் அவனுள் பேராசை வளர்ந்தது. ஒரு நாள் ஒரு முட்டை போதாது, 100 முட்டை போட்டா நாம ரொம்ப சீக்கிரம் பணக்காரங்க ஆகலாம். அவன் அந்த வாத்துக்கு அதிக தீவனம் கொடுக்கத் தொடங்கினான். புழுக்கள், தானியம், அவன் சாப்பாடு கூட அளவுக்கு மீறி திணித்தான். சில நாட்கள் 2 முட்டை கிடைத்தது. அவன் பேராசை இன்னும் அதிகமானது. ஆனால் ஒரு நாள் காலை அந்த வாத்து வெளியேவே வரவில்லை. உள்ளே போய் பார்த்தான். அது உயிரில்லாமல் கிடந்தது. வாயில் நுரை. முகிலன் கதறி அழுதான். பாட்டி, தங்க முட்டை வாத்து இறந்து விட்டது என்றான். பாட்டி வருந்தி, அளவுக்கு மீறினா எதுவும் நன்மை தராது, பேராசை அழிவு தரும் என்றாள். முகிலன் அழுதபடி, என் பேராசைதான் காரணம், இனிமே ஆசைப்பட மாட்டேன் பாட்டி என்றான். அதற்கு பிறகு அவன் முழு கவனமும் படிப்பில். நன்றாக படித்தான். பெரிய வேலை பெற்றான். நல்ல வீடு கட்டினான். குடும்பம் அமைத்தான். ஆனால் பாட்டியை மறக்கவில்லை. தன் வீட்டின் முன் பாட்டியும் அவனின் நண்பனான அந்த வாத்தும் இருவருக்கும் சிலை செய்து தினமும் வணங்கினான். அவன் குழந்தைகளிடம் சொல்வான், உழைப்புதான் நிலையான செல்வம், பேராசை எல்லாத்தையும் கெடுக்கும். பேராசை அழிவைத் தரும், உழைத்து பெற்ற செல்வமே நிலைத்திருக்கும்.